கூட நமக்கு மென்மையாக பேசணும், மேன்மையாக பேசணும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு பொன்மொழியை வச்சுருந்தோம். இன்னொன்றுங்க, சம்பிரதாயம் பண்பாடு கல்ச்சர் போயிட்டுதுன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். மறு உண்றதுன்னு எங்கள் பக்கத்தெல்லாம் இருக்குது. எங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலாம் மறு உண்றதுன்னு ஒன்று உண்டு. இங்கேயும் உண்டு. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு விட்ட மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த மாமியார் வீட்டிலே இருப்பான். ஒரு 10 நாளைக்கு விருந்து கொடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா உடனே விமானத்தில் பறக்கணும், எல்லாம் போகணும், லீவு கிடைக்கல, எல்லாமே காலங்கள் மாறி போச்சு. அப்போல்லாம் மறு உண்றதுக்குன்னு போய் உட்காருவாங்க சார். மறு உண்றதுன்னு என்ன, மாப்பிள்ளை வீட்டில் சோறு இல்லைன்னா போய் உட்காந்துங்கிறான். அதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் தூண் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த தூணுக்கு மரவில் அந்த மணமகள் பொண்ணு மணப்பொண்ணு நிற்கும். அவங்க அம்மா தான், மாமியார் தான் மாப்பிள்ளைக்கு பரிமாறுவாங்க. பரிமாறும் போது ஒவ்வொரு காய்கறி கூட்டாக எடுத்து வைப்பாங்க. ஒரு சவ் கூட்டு வைப்பாங்க. நல்லா சாப்பிடுவான். அந்த பொண்ணு மறைஞ்சிருந்த பொண்ணுக்கு அம்மா கண்ணாலேயே பாடம் நடத்தும். எழுதிக்கோ, கூட்டு சவ் கூட்டு அவனுக்கு பிடிக்கும்னு எழுதிக்கோ. அதுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சோம், தொடவே மாட்டான். வாழ்நாள் பூரா இவனுக்கு கத்திரிக்காய் பண்ணாத, கத்திரிக்காய் இவனுக்கு பிடிக்காது, எழுதிக்கோ அப்படின்னும். வெண்டைக்காய் அள்ளி வைக்கும் சார். அள்ளி வைக்கும் போதே கரண்டியில் வரும்போதே வாங்கிக்குவான். 4 வெண்டைக்காயை வச்சா மொத்தத்தையும் வேகமாக சாப்பிட்ருவான். உடனே மாமியார் அவன் கண்ணால் காட்டும், இவன் வெண்டைக்காய் பிரியனாக இருக்கிறான், அதனால் வெண்டைக்காயை வாழ்நாள் பூரா டெய்லி போடு. அப்போ மனசு நினைக்குது, இவ்வளோ வெண்டைக்காயை சாப்பிட்றானே, மூளை வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்குது அந்த அம்மா. நினச்சாலும் அடுத்தது அதுவே சிரிக்குது. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அவனுக்கு மூளை வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பானோ எடுத்திருக்க மாட்டானோ அந்த எண்ணத்துக்கும் அது போகுது சார். அதுவே ஒரு வியப்பாகுது, அதுவே சிரிக்குது. அந்த பொண்ணுக்கு புரியல அது. அதெல்லாம் என்னம்மா சிரிக்கிறேன், என்னம்மான்னு கண்ணாலே கேட்குது. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், இப்போ எழுதிக்கோ, வெண்டைக்காய் பெரியன்னு மட்டும் எழுதிக்கோ. இதுக்கு தான் சார் அந்த காலத்தில் அந்த மறுன்றதுன்னு வச்சான். ஏன் தெரியுமா, அந்த பெண்ணு புகுந்த வீட்டுக்கு போன பிற்பாடு என்னென்ன எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு கேட்கப்படாது சார். கேட்காமலேயே செய்யக்கூடிய ஒரு பெரிய சிறப்பை வாழ்க்கை பாடம் என்பது இதுதானே சார். அதில் எவ்வளோ சிறப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, காலேஜ் முடிக்கிற பொண்ணை பார்த்து, அம்மாடி சமையல் கற்றுக்கடா, போகிற இடத்துல நீ பண்ணணும். அம்மா அதெல்லாம் வேஸ்ட்டு, போகிற இடத்துல என் மாமியார்கிட்ட கற்றுக்கிறேன். ஏன்னா உன் கைப்பக்குவம் வேறு, எங்கள் மாமியார் கைப்பக்குவம் வேறையாக இருக்கும். எதுக்கு இது ஒரு வேஸ்ட்டாக நான் கற்றுக்கணும்? அங்கே போய் கற்றுக்கிட்டா அதையே நான் கண்டினியூ பண்ணால் அது அந்த அம்மா நல்லா இருக்குதுன்னு. இப்போ உன் கைப்பக்குவத்தை நான் அங்கே போட்டோம்னா எதுவுமே பிடிக்கலன்னு அது சொல்லும். இது எதுக்குன்னு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக பேசுதுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. அன்னைக்கு கூட ஒருத்தன் ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்தான் சார். எனக்கு அர்ஜென்ட்டாக 1 வாரம் லீவு தேவைப்படுது. என்ன லீவுன்னு பார்த்தா காரணம் எழுதிக்கலாம் சார். நம்முடைய இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடும் சண்டை நடக்கிறதுனால எனக்கு 1 வாரம் லீவு வேணும்னு எழுதியிருந்தான் சார். மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டைக்கும் உனக்கு லீவுக்கு என்னடா சம்பந்தங்குது, நீனா சமாதான தூதுவரான். போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கு சண்டை நடக்குது, அதை சமாதானப்படுத்துறதுக்கு 1 நாள் லீவு வேணும்னு. சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்குறேன், இதை கொடுங்க நான் சாரானேன். இப்படி ஒரு ஆள் வில்லங்கமாக கேட்பான்னு அவருக்கே தெரியாது. அதனால் ஒரு வித்தியாசமான பார்வை. அன்றைக்கு கூட ஒரு மேனேஜர் அம்மா லேட்டாக, அவர் கரெக்ட் டைமுக்கு வந்து உட்காந்துட்டார் சீட்டில். அந்த அம்மா சூப்பரண்டென்ட் என்ன பண்ணுது, 10:15 வருது, 1/4 மணி நேரம் லேட்டாக வருது. லேட்டாக வரும்போது அவர் சத்தம் போடுற, என்னம்மா லேட்டு? அந்த அம்மா பணிவாக சொல்லிச்சு, சாரி சார், லேட் ஆகிட்டுது, போகும்போது சீக்கிரம் போயிடுறேன் சார். சரி போமான்ட்டார். அது என்ன சொல்யூஷன் கூட அவர் கவனிக்கல சார். ஏன், சொல்வதிலே ஒரு பணிவு இருப்பதனால் அந்த பணிவை ரசித்த மேனேஜரால் அதற்குள்ளே இருக்கிற சூசகமான சொல்லினுடைய தன்மையை ஆராய்ச்சி பண்ண முடியலன்னா எப்பொழுதும் சில குணங்கள் கூட நம்மை சமயத்தில் காப்பாற்றி கொடுக்கும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது, எப்பயுமே நம்ம மனசை சரியாக வைக்கணும். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. ஏன்னா உலகத்தில் நம்ம அனாவசியமாகவும் பேசிடக்கூடாது சார். 2 கண்கள் பார்ப்பது ஒன்றைத்தான் இல்லையா? 2 கண்கள் பார்ப்பது ஒன்றைத்தான், 2 காதுகள் கேட்பது ஒன்றைத்தான், 2 கால்கள் நடப்பது ஒரே பாதையில்தான், ஆனால் இருப்பது ஒரு வாய். அதுக்கு தான் பலதை பேசுது, பல நேரத்தில் பல விதமாக பேசுது. காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, ராத்திரியில் ஒரு பேச்சு, உள்ளே போனால் ஒன்று பேச்சு, வெளியில் இருந்தால் ஒரு பேச்சுன்னு அப்படி பேச்சு மாறுகிற ஒரு வார்த்தைகள். அதுதான் உண்மையான வாயில். அது நமக்கு உள்ளம் பெருங்கோயில், ஓனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல்னு சொன்னார் திருமூலர். ஆனால் இன்றைக்கி அந்த வாய் தான் பல விஷயங்களை, சிக்கல்களை உருவாக்குகிற காரணமாகவே இருக்கிறது. அதனால்தான் வார்த்தைகளில் கூட நமக்கு மென்மையாக பேசணும், மேன்மையாக பேசணும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு பொன்மொழியை வச்சுருந்தோம். இன்னொன்றுங்க, சம்பிரதாயம் பண்பாடு கல்ச்சர் போயிட்டுதுன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன்.
மருவுன்றதுன்னு எங்கள் பக்கத்துலலாம் இருக்கும். எங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலாம் மருவுன்றதுன்னு ஒன்று உண்டு. இங்கேயும் உண்டா? கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு விட்ட மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த மாமியார் வீட்டிலே இருப்பான். ஒரு 10 நாளைக்கு விருந்து கொடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா உடனே விமானத்தில் பறக்கணும், எல்லாம் போகணும், லீவு கிடைக்கல, எல்லாமே காலங்கள் மாறி போச்சு. அப்போல்லாம் மருவுன்றதுக்குன்னு போய் உட்காருவாங்க சார். மருவுன்றதுன்னு என்ன, மாப்பிள்ளை வீட்டில் சோறு இல்லைன்னா போய் உட்காந்துங்கிறான். அதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் தூண் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த தூணுக்கு மரவில் அந்த மணமகள் பொண்ணு மணப்பொண்ணு நிற்கும். அவங்க அம்மா தான், மாமியார் தான் மாப்பிள்ளைக்கு பரிமாறுவாங்க. பரிமாறும் போது ஒவ்வொரு காய்கறி கூட்டாக எடுத்து வைப்பாங்க. ஒரு சவ் கூட்டு வைப்பாங்க. நல்லா சாப்பிடுவான். அந்த பொண்ணு மறைஞ்சிருந்த பொண்ணுக்கு அம்மா கண்ணாலேயே பாடம் நடத்தும். எழுதிக்கோ, கூட்டு சவ் கூட்டு அவனுக்கு பிடிக்கும்னு எழுதிக்கோ. அதுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சோம், தொடவே மாட்டான். வாழ்நாள் பூரா இவனுக்கு கத்திரிக்காய் பண்ணாத, கத்திரிக்காய் இவனுக்கு பிடிக்காது, எழுதிக்கோ அப்படின்னும். வெண்டைக்காய் அள்ளி வைக்கும் சார். அள்ளி வைக்கும் போதே கரண்டியில் வரும்போதே வாங்கிக்குவான். 4 வெண்டைக்காயை வச்சா மொத்தத்தையும் வேகமாக சாப்பிட்ருவான். உடனே மாமியார் அவன் கண்ணால் காட்டும், இவன் வெண்டைக்காய் பிரியனாக இருக்கிறான், அதனால் வெண்டைக்காயை வாழ்நாள் பூரா டெய்லி போடு. அப்போ மனசு நினைக்குது, இவ்வளோ வெண்டைக்காயை சாப்பிட்றானே, மூளை வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்குது அந்த அம்மா. நினச்சாலும் அடுத்தது அதுவே சிரிக்குது. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அவனுக்கு மூளை வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பானோ எடுத்திருக்க மாட்டானோ அந்த எண்ணத்துக்கும் அது போகுது சார். அதுவே ஒரு வியப்பாகுது, அதுவே சிரிக்குது. அந்த பொண்ணுக்கு புரியல அது. அதெல்லாம் என்னம்மா சிரிக்கிறேன், என்னம்மான்னு கண்ணாலே கேட்குது. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், இப்போ எழுதிக்கோ, வெண்டைக்காய் பெரியன்னு மட்டும் எழுதிக்கோ. இதுக்கு தான் சார் அந்த காலத்தில் அந்த மருன்றதுன்னு வச்சான். ஏன் தெரியுமா? அந்த பெண்ணு புகுந்த வீட்டுக்கு போன பிற்பாடு என்னென்ன எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு கேட்கப்படாது சார். கேட்காமலேயே செய்யக்கூடிய ஒரு பெரிய சிறப்பை வாழ்க்கை பாடம் என்பது இதுதானே சார். அதில் எவ்வளோ சிறப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, காலேஜ் முடிக்கிற பொண்ணை பார்த்து, அம்மாடி சமையல் கற்றுக்கடா, போகிற இடத்துல நீ பண்ணணும். அம்மா அதெல்லாம் வேஸ்ட்டு, போகிற இடத்துல என் மாமியார்கிட்ட கற்றுக்கிறேன். ஏன்னா உன் கைப்பக்குவம் வேறு, எங்கள் மாமியார் கைப்பக்குவம் வேறையாக இருக்கும். எதுக்கு இது ஒரு வேஸ்ட்டாக நான் கற்றுக்கணும்? அங்கே போய் கற்றுக்கிட்டா அதையே நான் கண்டினியூ பண்ணால் அது அந்த அம்மா நல்லா இருக்குதுன்னு. இப்போ உன் கைப்பக்குவத்தை நான் அங்கே போட்டோம்னா எதுவுமே பிடிக்கலன்னு அது சொல்லும். இது எதுக்குன்னு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக பேசுதுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. அந்த அம்மாவே ஆச்சரியப்படுது. அதனால் வாழ்க்கையில் உறவுகள் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பெண்ணு வீட்டுக்கு பஸ்ஸு தானே சார், பஸ்ஸில் தான் ஏறி போவான், மாட்டு வண்டியில் போவான். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ சுகமாக இருந்தது சார். அப்போ பஸ்ஸில் ஏறும்போது என்ன பண்ணுவான், போயிட்டே இருப்பான். போகிற இடத்துல என்ன பண்ணுவோம், பக்கத்து 10 கிராமம் தள்ளி இருக்கும், 1 மணி நேரம் பயணம். போய் மாமியார் வீட்டில் தடப்படலாம் சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், சந்தோஷமாக வருவான். இவன் அடிக்கடி போகிறத பார்த்து அவங்க அப்பா சொன்னார், அடிக்கடி ஒரே இடத்துல போகிறது நல்லது இல்லைடா, மரியாதை குறைஞ்சிடும், அப்பப்போ போவாதரா, எப்போயாவது ஒரு தடவை போனான்டா மரியாதை, மாமியாரோட இருந்தான்னா கூட அப்படி தாண்டா இருக்கணும்னு. அதை போப்பா, அங்கன்னா என்னம்மா கவனிக்கிறாங்க, சரிடா அப்படின்னு சொல்லி மறுநாள் கிளம்புறான். ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னார். சரின்னு கேட்டும் போய் பஸ்ஸில் உக்காந்தான். இவனுக்கு அதில் புரியல. அப்பா இன்னும் புறம்பு சொன்னார், ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாருன்னு புரியல. அப்போ வயசான காலத்தில் அப்படி தான் பேசுவார்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். அங்கே போன பிற்பாடு ராத்திரி நல்லா சாப்பாடு போட்டாங்க. காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வந்து உக்காந்த உடனே ஒய்ஃபை கேட்டான், என்ன சாப்பாடு, என்ன டிஃபனுன்னா. அப்போ அவங்க மாமியார் சொல்லிச்சு, டிஃபனாவது முன்னாவது மாப்பிள்ளை, அடிக்கடி வந்து போகிற நம்ம சொந்த மாப்பிள்ளை, நீங்கள் ஒன்றும் போடலை அப்படின்னு சொல்லி ஒரு குண்டானில், வெங்கல குண்டானில் பழையதை போட்டு நீராகத்தை ஊற்றி முன்னாடி வச்சுது. அது அப்படியே நிற்குது. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்டான், இது என்னான்னு புரியலையேன்னு எட்டி பார்த்தா அந்த நீராகாரம் தெளிஞ்சிருந்தது. அப்போ அவன் முகம் அதில் தெரிஞ்சுது. அப்போ தான் அவங்க அப்பன் சொன்னது ஞாபகம் வந்தது, ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரே, அது இதுதான் போலகுதுன்னு மனசில் நினச்சி சிரித்தான். சிரித்த போது அவன் சம்சாரம் கேட்டது, ஏன் சிரிக்கிறேன்னு. நடந்த உண்மையை சொன்னான். இதுக்கு போய் சிரிக்கலாமாயா, வருத்தப்பட வேணாம் நீ அப்படின்னும் போது, இல்லை எங்கள் அப்பன் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு இதை சொல்லியிருப்பான்னு நினச்சி பார்த்து எங்கள் அப்பாவை நினச்சி தான் நான் சிரிக்கிறேன்னா. அப்போ கூட அவனுக்காக அவன் வருத்தப்படலை. ஒரு பொன்மொழி, ஒரு பழமொழி வாழ்க்கையை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமிதத்தை வளர்த்திருக்கிற ஒரு மண்ணில் நாம் பிறந்துட்டு இன்றைக்கி சிரிப்பு பேசுகிறதுக்கு பஞ்சம் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கி நம்ம மன்றத்தின்னு ஒரு அமைப்பை வச்சு தேடி போய் ஒருத்தரை பேச வச்சு நாம் அதை சிரிக்கணுன்ற ஒரு நிலைமைக்கு நாம் வரக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. அன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே குதூகலமாக கொட்டி கிடந்தது இல்லைங்களா? எல்லாருடைய அதான் கலந்துரையால் கூடி பேசுவதற்காகத்தான் அதுக்கு கூடம்னே பேர் வச்சான் சார்.
அதனால நான் இன்னும் கூட நினைவுபடுத்துகிறேன் சிலதெல்லாம். நான் ரசித்த ஜோக், ஹூஸ்டனில் நான் பேசின ஜோக் அது. இருந்தாலும் நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம். மனிதன் தன்னை மறந்ததுனால்தான் பல மகிழ்ச்சியை கூட மறந்துட்டான். எல்லாமே டென்ஷன் ஆகிறான் சார். அன்றைக்கி ஒன்றும் பாருங்கள், அதனால தான் சொல்கிறது, இலக்கியங்கள் கூட நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவை தான். எல்லா இடங்களிலுமே நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவான்னு நான் பிறந்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதனால்தான் கோவலன் கொலை உண்டான். நாம் உணர்ச்சி வசப்படும் போதே வார்த்தைகள் வெளியில் எப்படி வருது, வேகமாக வருது இல்லையா? அன்றைக்கி கூட ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து கரண்ட்டு கட் ஆகி போச்சு, டென்ஷன் ஆகி வெளியில் வராரு. அவர்கிட்ட ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான் அடுத்த வாரம் ஆப்ரேஷனுக்கு. அவன் வேகமாக ரிசப்ஷன் வந்து ஓடி போய் டாக்டரை பார்த்து சொன்னான், என் தெய்வமே, உங்ககிட்ட தான் நான் அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன். ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன்னா, நீ எப்படி இருப்ப அப்படின்னாரு. அவ்வளோதான் சார், அவன் அலண்டு துண்டகானான் துணியை கண்டன ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டான். ஏன்னா அது சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் நம்ம அவரை கேட்கறது. மனிதனுக்கு மனிதன் உணர்ச்சி வசிக்கிற பிறகு உணர்வற்ற வார்த்தைகள் வெளிப்படும் என்பதனால்தான் பல பெரியவர்கள் அந்த உணர்ச்சியை கூட மடைமாற்றம் செய்வதற்கு எவ்வளவோ பேர் பண்ணியிருக்காங்க. நான் கூட அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தரை பார்க்கலான்னு போய் கேட்டில் கை வச்சேன் சார். கேட்டில் கை வச்சத்தான் எட்டி பார்த்தேன், அதில் வந்து போர்டில் எழுதிக்கிறான், நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதிக்கிறான் சார். ஆனால் ஒரே ஒரு நாய் தான் கட்டி போட்டுக்கிறான். நான் தமிழ் படித்த கோளாறு, ஒரு நாய்க்கு நாய் ஜாக்கிரதை தான் இவன் எழுதணும், நாய்கள்னு ஏன் பன்மையில் எழுதிக்கிறான்னு நான் நினச்சிங்கிறேன். கேட்டில் கை வச்ச சத்தம் கேட்டு உள்ளேருந்து கதவை திறந்து வந்தான் சார் ஒரு ஆள். யார் வேணும், என்ன வேணும், ஏன் கேட்டில் கை வச்ச, எதுக்கு சத்தத்தை? ஆஹா, இவன் சரியாகத்தான் எழுதிக்கிறான், சரியாகத்தான் எழுதிக்கிறான், கட்டினது ஒன்று கட்டாதது ஒன்று. இப்போ தான் எனக்கே புரியுது, ஆஹா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குதுடாப்பா அப்படின்னு நான் நினச்சிங்க. இன்னொரு இடத்துல போய் பார்த்தேன் சார், ஆச்சரியமான விஷயம், நாய் ஜாக்கிரதைன்னு சரியாக எழுதிக்கிறான். ஆனால் எட்டி பார்த்தா ஒரே ஒரு குட்டி நாய் சார், குட்டி நாய். அது என்னடா பண்ண போகுது வர்றவனை, இதுக்கு எதுக்கடா எழுதுன, அனாவசியமான பெரிய போர்டு வச்சுக்கிறியான்னு. இல்லை வர்றவங்க யாரும் நாய்க்குட்டியை மெரிச்சிடக்கூடாது சார், நாய்க்கு பாதுகாப்பாக தான் நான் எழுதிக்கிறேன்னா. அது மனுஷனுக்கு பாதுகாப்பாக சில இடங்களில் எழுதுகிறான், நாய்க்கு பாதுகாப்பாக சில இடங்களில் எழுதுகிறான். இன்னொரு பெரிய ஆளு வீட்டில் போயிருக்கிறேன் சார், அவர் சோபாவில் உட்காந்துங்கிறாரு, அவர் புள்ள கீழே தரையில் உட்காந்துங்கிறான், நாய் மடியில் இருக்குது, காஸ்ட்லி நாய் மடியில் இருக்குது. மடியில் இருக்கிற நாய்க்கு உடம்பு சரியில்லை போல இது, டானிக்கு ஊற்றணும் போல இருக்குது. அந்த ஆள் மூடியை திறந்து வச்சுட்டு, தர பட்டு இல்லை செல்லம் இல்லை, அது வாயை திறக்குமா, அது மனுஷனுடைய குரலை கேட்டு நடக்குமா அது? அந்த ஆளே டென்ஷன் ஆகிட்டான், பாட்டில் தூக்கி போட்டான் சார். அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. நான் என்ன கேட்குறேன், இயற்கையை உன்னால் மாற்ற முடியுமா? இயற்கையான அமைப்பை யாராலும் மாற்ற முடியாது. இயற்கைன்னு ஒன்று கடவுள் வச்சுருக்கிறான் சார், என்னென்னாருக்கு என்னென்ன குணம்னு. குழந்தைன்னா குழந்தைத்தனமாக தான் இருக்கும் சார். ஒரு சின்ன யூகேஜி படிக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் போய் அவங்க வீட்டில் சொன்னான் சார், அவங்க அப்பா பார்த்து, டேடி நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரணுன்னா. அவர் சொன்னார், டேய் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்னு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் டெவலப் பண்ணுறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அம்மா சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நானும் எங்கள் மிஸ்ஸு 3 பேர் மீட் பண்ணுறோம்னா, இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது, உங்கள் அப்பாவை கூட்டின்னு வடான்னுக்கிறாங்க டீச்சரு, உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா அவர் என்கொயரி பண்ணி அடிப்பாருன்னு தெரிஞ்சு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்க்கு டெவலப் பண்ணான் பார்த்தீங்களா? அவன் ஒரு புத்திசாலியா, மார்க்கு வாங்குறவன் திறமைசாலி, வாழ்க்கையில் ஜெயிக்கிறவன் புத்திசாலி, அவன் தான் கவுன்சிலராக வருவான் சார் நாளைக்கு. ஏன்னா ஒரு வார்த்தைகள் பலம் இருக்குதுல்ல அவங்ககிட்ட, சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை சாதகமாக்கிக்கிறான்ல சார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் கூட அப்பா வந்து ஹாலில் உட்காந்துங்கிறார் 3 மணிக்கு, அப்போ தான் ஸ்கூல் விட்டு பேப்பரோட வரான், மேத்ஸ் பேப்பரோட வரான். அப்பா வருவாருன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை சார், பார்த்துட்டான் சார். படி ஏறும்போது ஐடியா ஃபார்ம் ஆகிட்டுது, நேராக போனால் கட்டி பிடிச்சிங்கன்னா டேடி சாப்பிட்டியான்னு கேட்டான், அந்த கண்ணீர் விட்டான் சார். யாருமே கோடி கோடியாக சம்பாரிச்சு கொடுக்குறோம், கூட்டாளி கூட எனக்கு கேட்கலடா, நீ கேட்குற என் செல்லமேன்னார். அந்த நேரம் பார்த்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சொன்னான் சார், டேடி நான் 100க்கு 100 மேத்ஸில் வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணுவேன்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டாண்டார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 30 வாங்கியிருக்கிறேன்னா. அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார் சார். அரை வாங்க வேண்டிய இடத்துல அரவணைப்பை பெறான் பார்த்தீங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதை நீங்கள் வளர்த்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அவனுக்கு ஒரே பட்டி போட்ட மாதிரி ஒரே பார்வை தான், ஹோம்ஒர்க் எழுது ஹோம்ஒர்க் எழுது ஹோம்ஒர்க் எழுது. பல சிக்கல்கள் சார். எங்கள் தென்கட்சி சுவாமிநாதன் தான் ஐயா தான் அழகாக சொல்லுவார். அவர் அம்மா போய் குழந்தைய, அது பிள்ளைய எழுப்புது, அப்பா எழுந்துடுறா, மணி 6ஆவது, எழுந்துடுறா கண்ணு,
குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாகி ஸ்கூலுக்கு போகணுண்டா, வேணாம்மா போம்மா, வாத்தியாருங்களுக்கு என்ன பிடிக்கல, பசங்களுக்கு என்ன பிடிக்கல, இன்னும் வேணாம்மா நான் போகலம்மா, அடே நீ எழுந்து கண்டிப்பாக போய் ஆகணும்டா ஸ்கூலுக்கு, அப்படி என்னாம்மா கட்டாயம், நீ தான்டா ஹெட்மாஸ்டரு போகணுண்டா, யார் நம்ம தென்கட்சி சாமிநாதன் அழகாக ஒன்று சொல்லுவார். இப்படி ஒரு ரசனை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது, ரசனை இருக்குது சார். நம்ம தயவு செஞ்சு இந்த கூட்டத்தினுடைய விளைவாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு போகிறேன். ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசுங்க சார். கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காந்து பேசுங்க சார். விளையாட்டு சொல்லலை, பேசுங்க சார். உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளறலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளரலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது. உயிர்ப்பா உளரலர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் முயுவ விளக்க உரை. பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் தென்னமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை பகைப்பவரின் செருக்கை ஏளனமாய் எண்ணி அழிக்காமல் விடுபவர். மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்பவர். கலைஞர் விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது.